அப்படி நிகழ்ச்சி பாருங்க. தம்பி இதுக்குள்ள ஏதாச்சும் இருக்கான்னு பாரு, கை வச்சு பாரு. ஓ ஓட்டையா, இந்த கையை கிழிச்சுக்காரா பாரு, உள்ள ஒரு ரிங்குது. அது இதை எப்படி மண்ணை ஸ்வீட்டாகி கட்டி எப்படி ஏமாத்துறாங்க அப்படி நிகழ்ச்சி பாருங்க. பாரு அப்படியே மூடியாச்சு. இதெல்லாம் மந்திரம் இல்லை, எல்லா தந்திரமே அப்படின்னு மாறிக்கணும்னு சொல்லி கையில் போடுறா தம்பி. 2 கிலோ இப்படி பார்த்து மண்ணு பூரா பார்த்தீங்கன்னா அப்படியே ஜீனி ஆகிட்டே இருக்கும். போடு உள்ள கொஞ்சம் மட்டும் சாப்பிடும் போய் உட்காந்துக்க. பாருங்க எப்படி வந்துச்சு பார்த்தா. இதுலேயும் ஒரு சின்ன தந்திரம் இருக்குது. இது மாதிரி தந்திரங்களை கற்று அற்புதங்கிற பேரில் செய்தி காட்டி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ செய்தி நிகழ்ச்சி மட்டும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சொல்லிக் கொடுத்ததுக்கு பிறகு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். வாய்ப்பு இருக்குமானால் இன்னொரு முறை கிட்டத்தட்ட என் நிகழ்ச்சி ஒரு 4 மணி நேரம் நடக்கும். நீங்களும் பொறுமையாக தான் இருக்கீங்க. ஏதாச்சும் ஒருத்தர் எந்திரிச்சு போயிட்டா கூட நான் நிகழ்ச்சி முடிச்சிடலாம்னு நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் எந்திரிச்சு போகிற மாதிரி தெரியல, நானும் முடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் இந்த நிகழ்ச்சியை செய்தது மட்டும் எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். சொல்லிக் கொடுத்ததுக்கு பிறகு நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும்னு சொல்லி முதல் நிகழ்ச்சி மண்ணெளி விபூதி வச்சு காட்டினேன். பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா விபூதி கட்டி இருக்குது. இது எதில் தயாரிக்கிறதுனா நம்ம வீட்டில் கட்டிருக்க பசுமாடு அது போடக்கூடிய சாணி, அதை சாம்பலாக்கி பவுட்ரு பண்ணி ஜவ்வாது வாசலாம் கலந்து அதை கோவிலில் வச்சுருக்கானுங்க. சித்தநாத விபூதி, கந்தவிலாஸ் விபூதின்னு இந்த மாதிரி விபூதி தயாரிக்கிறது எங்கள் மாவட்டத்தில் தான். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சாம்பலுக்குன்னே பேட்டி கட்டி எங்கள் மாவட்டம் சாம்பலம் ஊருக்கு வருது. சொல்கிறதுலேயும் கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா கந்தந்திரு நீர் அணிந்தால் கண்டபிடி ஓடிடும். காய்ச்சலா தலைவலியா அள்ளி பூசிக்கிறதேன்னு சொன்னேன் எங்கள் மாவட்டத்துக்காரன். ஆனால் நீங்கள் பூசுறது மட்டும் இல்லை, வாயிலையும் போட்டுக்கிறீங்க, குளுக்கோஸ் சாப்பிட்ற மாதிரி, தலையிலையும் போட்டுக்கிறீங்க, மூளை வளர்ச்சிக்கு யூரியா தெளிக்கிற மாதிரி. அப்போ சாமியார்கள் மந்திரவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா விபூதியில் சக்தி இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, சாமியார் மந்திரவாதி இது விபூதியை வாங்கிட்டு வந்து சாதம் ஊற்றுற கஞ்சி ஊற்றி பிசைஞ்சு சின்ன சின்ன முருகை ஊற்றி டப்பாவில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நானும் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த டப்பா வந்து நிகழ்ச்சிக்கு வரப்போ கட்டியை வந்து விரலுக்கு பின்னாடி வச்சு விரலை மூடிக்கிட்டேன். அப்போ கையை சாய்பாபெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கையை வச்சுருப்பாரு. விபூதி கொடுக்கணும்னு நினச்சாருனா கையை எப்படி ஆட்டுற மாதிரி ஆட்டி இந்த கட்டி கை கொண்டாந்து நசுக்கின விபூதியாக வரும். இது எத்தனை பேருக்கு கொடுக்கலாம்ட்டா 4 பேருக்கு கொடுக்கலாம், 5 பேருக்கு கொடுக்கலாம். மீதி பேத்துக்கெல்லாம் குடுறான்னு சொன்னோம்னா சக்தி இல்லைங்க. கையில் மறைக்கூடிய பொருளை வச்சுட்டு விபூதி, குங்குமம், சந்தனம், செயின் குறை வச்சு கட்டி ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். தம்பி பாருங்க முழு கயிறு. இந்த தாய் தூத்துக்காரை எப்படி செய்து கட்டுறான்னு சொன்னேன். முழு கயிறு. இந்த கயிறை எப்படி கட் பண்ணுறோம், எப்படி முடிஞ்சோ ஒட்டிச்சு. கட் பண்ணுறாங்க அரு எப்படி எனக்கு அறுத்துருவீங்களா? சரி ஐயா உள்ள விட்றாதா கையா பாருங்க. கயிறு அறுத்தாச்சு. ஆனால் தம்பி அறுத்த கயிறு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கயிறுங்க ஓரத்தில் கொஞ்சம் மடிச்சு கொடுத்து அறுக்க சொல்கிறது. காட்டுறப்பட்டு வச்சு காட்டுறப்ப கயிறு அறுத்த மாதிரி எல்லாம் தெரியும். அறுத்த கயிறை முடிவு இதைத்தான் முடிஞ்சேன் விட்டு கயிறை. அடுத்து மைய எடுத்துறவருக்கு ஏமாத்துறதுக்காக பாக்கெட்டில் கை விட்டேன். இப்படியே சுற்றிட்டு வர பார்த்தீங்கன்னா முடிச்சு கீழே வந்துகிட்டே இருக்கும். இந்த முடிச்சை வந்து என் பாக்கெட்டுக்குள்ளே போடுறதுக்காக மேஜிக் போர்டு எடுக்கணும்னு பாக்கெட்டில் விட்டேன். ஆனால் முதல்ல கையில் பாக்கெட்டுக்குள்ளே இருக்குது, 2வது முடிச்சு பாக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அடுத்த கையிலே ஒட்டிக்கலாம் ஒட்டிகிட்டே இருக்கும். இதில் மந்திரம் இருக்கா தந்திரமா? இது மாதிரி தந்திரம் எடுத்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. பாருங்க டப்பாவில் சக்கரை இருக்குது, ஜீனி இருக்குது. பார்த்து கையில் போடாத கட்டி டப்பா பிடிச்சி விட்டுறாரு. பார்த்தா உள்ள இன்னொரு டப்பாவும் இருக்குது. இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா சைடில் கூட ரிங்கு மாதிரி இருக்கும். பாருங்க இதை உள்ள வச்சு பார்க்குறப்ப ஒரே டப்பா மாதிரி தெரியும், மண்ணு தான் இருக்க மாதிரி தெரியும். இதை உள்ள வச்சு அமைச்சு எடுக்கிறப்ப மண் இருக்க டப்பா உள்ளே வந்துடும், ஜீனி வந்துடுது. இது மாதிரி தந்திரங்களை கற்றுக்கிட்டா மண்ணை ஸ்வீட்டாகி காட்ட அற்புதம் செய்து காட்டி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏமாறக்கூடாது என்பதற்காக செய்து காட்டணும். இந்த நிகழ்ச்சி அனைத்தும் மந்திரமில்லை தந்திரமே என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னங்க நீங்களும் விட மாட்டீங்களாட்டு இருக்குது. பாருங்க தம்பி கையில் முட்டையை கொடுத்தேன், இதை பையை கொடுத்தேன். நான் முட்டையை நான் கையில் கொடுக்கல. ஏன் முட்டையை கொடுத்து அவனே கண்டுபிடிச்சிருப்பேன். முட்டையில் மேலேயும் ஓட்ட கீழே ஓட்ட உள்ள மஞ்சக்கரு விளக்கருவில் எடுத்தாச்சு. எம்டி ஓடுதே அது. ஏன் பையில் போட்டோன்னா பையன் வாங்கிட்டேன். நீ வாங்குறதே இல்லைடா வாங்கிட்டேன். உடனே அமுக்கிறப்ப மைக் சத்தத்தில் கேட்குறக்க எல்லாரும் கை தட்டுங்க. நானும் தட்டினேன். தட்டுறப்ப பார்த்தீங்கன்னா முட்டை விடுவோம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி பைக்குள்ளே தான் இருக்குது. பாரு உடஞ்ச முட்டை விடு பைக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா இது மாதிரி முட்டை வந்து அப்படி ஓட்ட போட்டுதான் வச்சுருந்தேன். காட்டை போட்டு வச்சு காட்டினேன். பார்த்தா அப்போ உடையாத முட்டை எப்படி வந்துச்சு அப்படின்னா நிகழ்ச்சிக்கு வந்தோன்னா முதல் அறிமுகமானவர் அன்பு தம்பி அவர் எங்கே அவர் இருக்காரா இல்லையா? இருக்காரு. அவர்கிட்ட தம்பி இந்த முட்டையை வச்சுருந்து சொல்லும்போது கொடுன்னு வச்சுக்கிட்டாரு. இது மாதிரி ஏமாத்தாவே 2 ஆளாக வருவேன். ஒரு ஆள் பூஜை அங்கே பண்ணிட்டு இருந்தானா கூட வந்தாலும் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சிடுறேன். உடனே நமக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். இதை மூடி வச்சு எடுக்கிறவன் செய்வன் எடுக்கிறவன் இது போன்ற நிகழ்ச்சியில் செய்து காட்டி ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் ஏங்க சிவப்பா வரலன்னு நினைக்குது. அதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். தம்பி ஒரு பையன் வாடா, பெரிய பையவா கையில் வச்சுக்க. பாருங்க
பார்த்தீங்கன்னா பெனாத்திலே பவுடர் கொஞ்சம் கீழே கொட்டி வச்சிருந்தேன். இந்த கை இப்போ 2 பேர்த்து கையும் பார்க்குறப்ப உங்கள் ரேகை பார்க்குறேன்னு சொல்லி இந்த பவுடர் இப்படி தடவிட்டேன். வேற தடவணும்னா ஆனால் அந்த அக்காவை நான் டச் பண்ண நடுவில். அப்போ இந்த சுண்ணாம்பு அந்த கையில் வச்சுருக்கீங்க, கையை லைட்டாக டச் பண்ணேன். இப்போ சுண்ணாம்பும் பெனாத்தின் 2 சேர்ந்து வேதியின்றப்ப கலராக வந்துடும். கையை தேயிடா தம்பி, வேமாதை விரிச்சு காட்டு. அப்போ இது மாதிரி தந்திரங்களை கற்றுட்டு நாடி ஜோதிகளுங்கிற பேரில் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். ஏமாறாதீங்க, விழிப்புணருங்க, ஏனென்றது கேள்விகளுங்கள், சிந்தியுங்கள் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த இப்பகுதி கழக தோழர்களுக்கு எங்கள் திருநெல்வேலி மாவட்ட திராவிடத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி கூறி உங்களிடமிருந்து பாம்பு, ஏன்னா நீங்கள் பேச வைக்காமல் போக முடியாதுன்னு நினச்சேன். கரெக்டாக நீங்கள் விழிப்பாக இருக்கீங்க. இறுதியான நிகழ்ச்சி இந்த பாம்புக்கு உயிர் வச்சு பேச வச்சு காட்டுறதோட நிகழ்ச்சி நிறைவு செய்ய போகிறோம். யார் பாம்பு பேசுகிறத கேட்கணும்னு ஆர்வமாக இருக்கீங்க? இப்போ எங்கள் ஐயாவோட சொல்லி இன்னும் 5 நாள் நிகழ்ச்சி நடத்த மாட்டேங்க இந்த ஊரில். சரி, நல்லா கையை இப்போ மூடிக்கிங்க, அப்படியே மேலே தூக்குங்க. நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். ஒரு 50 வயசு அளவுக்கு கையில் சிவப்பாக தெரிஞ்சு அவங்க மட்டும் எந்திரிங்க. நல்லா கையை வேகமாக தூக்குங்க. சொல்லுங்கள், மந்திரம் இல்லை, எல்லா தந்திரமே, பேய் பிசாசு பில்லி சூனியம் எல்லாமே ஏமாற்று வேலை. இப்போ நான் சொல்கிற மாதிரி கையை போய் விரிங்க, லேசாக விரிங்க. யாருக்காச்சும் சிவப்பாக கையில் தெரிஞ்சா அவங்க மட்டும் பக்கத்தில் வாங்க. யாருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் நல்லாவே சொல்லவே இல்லைன்னு அர்த்தம். நல்லா வேகமாக தூக்கு கையை. சொல்லுங்க, வேகமாக சொல்லுங்க. மந்திரம் இல்லை, எல்லா தந்திரமே, பேய் பிசாசு பில்லி சூரியம் காற்று எல்லாமே ஏமாற்று வேலை. இது ஏமாற்று வேலை. அப்படியே கையை விரிங்க, லேசா ஆட்டி பாருங்க. லேசா வேமாட்டுங்க. டாட்டா பை பை, இதுவும் ஏமாற்று வேலை என்று சொல்லி மந்திரம் இல்லை எல்லாம் தந்திரமே என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.